நல்ல வேளை அமுதா சரியான நேரத்துக்கு அங்க வந்து அவனுங்களை அடிச்சு துரத்திட்டான். தம்பி, உனக்கு எதுவும் பெருசா ஆகலையே? உனக்கு ஏன் இப்படி அடிக்கடி சோதனை வந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியலையே. ஏந்தா இந்த பழனி பையன் நம்ம மேல இம்புட்டு வன்மத்தை வச்சுக்கிட்டு அலையறான்னு தெரியலையே. நாமளே இல்லாதவங்க நம்ம கிட்ட போட்டி போட்டு அப்படி என்னத்த சாதிக்க போறானோ? வீட்டுல இருக்கிற பெரியவங்க உருப்படியா இருந்தா தானே பிறந்த புள்ள உருப்படியா இருக்கும். அவன் அப்பம் புத்தி மாறாம அப்படியே பிறந்து தொலைச்சிருக்கான். சரி ராசா, நீ சட்டைய மாத்து, உனக்கு சூடா காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். அத்தை, சேட்ட பாக்க போன சித்தப்பா இன்னும் வரலையா? ஏன் வரல? அது வந்துட்டனே. ஏய் மாப்ள, என்னாச்சு? சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு. திருஷ்டி பற்ற போது நானே கிழிச்சுக்கிறேன். ஏய் என்னாச்சுன்னு கேட்டா நக்கலா பேசிக்கிட்டு இருக்க. அத்தா என்னாச்சுமா? பழனி தான் ஆள் வச்சு அடிச்சிட்டாங்க சித்தப்பா. என்னமா சொல்ற? அவன் மனசுல என்னமா நினைச்சுக்கிட்டு இருக்கா? கேட்க ஆள் இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காடா? வேண்டாம் மாமா. நின்ன சோத்துக்கு விசுவாசமா அவனை விட்டுட்டு ஜெயிலுக்கு போறவா? விடுவா, விடுவான்னு சொல்லல. விடுவா. என்ன சித்தப்பா, இப்ப அவங்கள பழி வாங்குறதா முக்கியமா? நீங்க போன விஷயம் என்னாச்சு? சேட்டு பணம் எப்ப தரேன்னு சொன்னாங்க, அத சொல்லுங்க. சேட்டை பாத்துட்டு அத்தா நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவர் ஊர் தலைவர்கிட்ட கலந்து பேசிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அவனை வெட்டாம விடக்கூடாதுமா. சேட்டுதான் போன் பண்றாரு. சொல்லு சேட்டு. மாணிக்கம், தலைவர்கிட்ட பேசிட்டேன். எந்த வில்லங்கமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு காலையில நில நம்ம வீட்டுக்கு ஒண்ணுனா அத நான் பார்த்துட்டு எப்படி சும்மா இருப்பேன்? இதெல்லாம் என்னோட கடமை அத்தை. சரி சரி, இதோட விட்டுருங்க. இதோட நம்ம கஷ்டத்துக்குலாம் ஒரு முற்றுப்புள்ளி வந்துச்சுன்னு நினைச்சுக்கங்க.
சேட்டு நிலத்தை அளந்தாச்சு, பத்திரத்துல உள்ளபடி எல்லாம் சரியா இருக்கு. டேப்பை சுத்துப்பா. நிலத்தை வந்தாச்சு, பத்திரத்துல இருக்க மாதிரி பக்காவா இருக்கு. சரி, நீ கேட்ட பணத்தை இன்னைக்கே கொடுத்துறேன். அந்த பழனி போய் கோளாறு பண்ணாம இருந்தா நேத்தே வேலை முடிஞ்சிருக்கும். அதை விடுங்க, அவனை பத்தி எதுக்கு பேசிட்டு? என்னாச்சு? என்ன அருள் வந்துருச்சா அந்த அம்மாக்கு? அருள் வந்துருச்சா? என்னோட நிலத்தை விக்கணும்னு நினைக்கிறீங்களே, இது தப்பு இல்லையா? சொல்லுங்க, இது தப்பு இல்லையா? அம்மா, யாரு நீ? என்ன பேசுற? இது எங்க மாமாவோட நிலம். எதியா உன் மாமா நிலம்? இது ஆத்தாவோட நிலம்யா. இன்னுமா நான் யாருன்னு உங்களுக்கு விளங்கல? நான் ஆத்தா வந்திருக்கையா. என்ன ஆத்தா இப்படி சொல்ற? நேத்து கூட பஞ்சாயத்துல இவங்க நிலந்தான்னு ஆத்தா தீர்ப்பு சொல்லுச்சு. ஏய், நிலம் அவங்களுக்கு தான்யா. ஆனா ஆத்தா நான் குடியிருக்கனே. நான் குடியிருக்கிற நிலத்தை எப்படியா விப்பீங்க? என்னத்த நீ சொல்ற? இது எப்படி ஓ நிலமாக? ஏங்க, யாரோ ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்க கூட கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது எங்க மாமனோட இடம். இந்த நிலத்தை வச்சுதான் நாங்க எங்க வீட்டையே மீட்டணும். இத போய் சாமிநாதன் சொன்னா எப்படிங்க? என்னங்க அர்த்தம்? இத பாருங்க, இது கண்டிப்பா அந்த பழனி போய் சரியா தான் இருக்கும். இத யார் நம்பாதீங்க. நேத்து ஊர் மத்தியில அவன் கொடுத்த பத்திரம் பொய்ன்னு சொல்லி அவமானப்பட்ட ஆத்திரத்துல என் மாப்பிள்ளை அந்த அடி அடிச்சிருக்கான். அவன் நேத்து அவனை போலி போட்டிருப்பேன். என் மகன் தடுத்துட்டான். இன்னைக்கு என்னடான்னா யாரோ ஒரு ஆளை செட் பண்ணி இப்படி ஒரு கதையை விட்டுருக்கான். இதெல்லாம் நல்லா இல்லைங்க. இந்த கதையை எங்களை நம்ப சொல்றீங்களா? எதியா கதை? எது கதை? ஆத்தா வந்திருக்கேன்னு சொல்றது உனக்கு கதையா? ஏன் இடம் தானு நான் நிரூபிக்கட்டுமா? நிரூபிக்கட்டுமா? சொல்லையா. என்னப்பா ஆத்தா இவ்வளவு ஊர்ஜிதமா சொல்லுது? என்னன்னு தெரியலையே. ஆத்தா என்ன சொல்லுதுன்னா பாப்போம். இங்க தோண்டுங்கய்யா. என்ன ஆத்தா இங்க தோண்டுங்க. தம்பி, தோண்டாதீங்க. தள்ளுப்பா, தள்ளு. அது என்னன்னு பாக்குறேன். சரி, பண்ண தள்ளி பாருங்க. இதோ பாக்குறேன். ஆத்தா, அம்மா, ஆயே, ஆயே, அத மேல வையா. ஆத்தா, ஆயே, தொட்டு கும்பிடியா. சக்தி. என்ன இப்ப நம்புறீங்களா? இது ஆத்தாவோட இடம் தானே, இப்ப நம்புறீங்களா? நான் இங்க முளைச்சிருக்கையா. எனக்கு இதே இடத்துல கோயில கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுங்க. கும்பாபிஷேகம் பண்ணுங்க. சித்தப்பா என்ன சித்தப்பா இவங்க பேசிட்டு இருக்காங்க?
அதேம்மா எனக்கு ஒண்ணும் புரியல. இது கண்டிப்பா அந்த பழனிப்பையோட சதியாத்தான் இருக்கும். ஐயா, இது அந்த பழனிப்பையோட சதியாத்தான் இருக்க. அவனை விசாரிங்க ஐயா, அப்பதான் உண்மை உங்களுக்கு புரியும். என்ன மாணிக்க நீ புரியாம பேசிட்டு இருக்க? ஆத்தா உங்க இடத்துல முளைச்சிருக்குப்பா. ஆத்தா சுயமா வெளியே வந்திருக்கு. இத தலைவிரிச்சோம்னு சொல்லுவாங்க. இத போய் சதின்னு சொல்ற. கண்ணத்துல போட்டுக்கப்பா, கண்ணத்துல போட்டுக்க. இனி இந்த நிலம் அம்மனுக்கு தான் சொந்தம். இதை யாரும் விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. ஐயா இப்படி சொன்னா எப்படி? நாங்க இந்த நிலத்தை வச்சுதான் எங்க வீட்டை திருப்ப ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்குள்ள பணம் கொடுக்கலன்னா எங்க வீடு கையை விட்டு போயிரும். என்னப்பா பேசுறீங்க நீங்க? தெய்வம் குடியிருக்க இடத்தை வித்து காசாக்குனா தெய்வ குத்தமாயிடும். ஊரே அம்மனோட சாபத்துக்கு ஆளாயிடும். ஐயா, எங்களுக்கு இந்த நிலம் வேண்டாம், நீங்க ஊருக்கே எடுத்துக்கங்க. எங்களுக்கு அதிகப்படியான பணம்லாம் தேவையில்லை. நியாயமா கொடுக்க வேண்டிய பணத்தை வேண்டா கொடுங்க. மாணிக்கம், இது ஆத்தா உருவான இடம்ப்பா. இதை சொந்தம் கொண்டாட முடியாதுப்பா. இப்படி சொன்னா எப்படிங்க? நாங்க பணத்துக்கு எங்க போவோம்? வீடு எங்க கையை விட்டு போச்சா நாங்க நடுரோட்ல தாங்க நிக்கணும். மாணிக்கம், நீ நமக்கு வேண்டப்பட்டவன் தான். இந்த இடம் ஆரம்பத்துல இருந்தே பிரச்சனையா தான் இருக்கு. முதல்ல பத்திர பிரச்சனை, இப்ப சாமி சிலை. நீ இதை விக்கிறது சரியா படல. நான் தெய்வத்தோட மோத விரும்பல. நமக்கு குடும்பம் புள்ள குட்டி எல்லாமே இருக்கு. நீ இதை விக்கணும்னு நினைக்காத. என்ன மன்னிச்சிடும் மாணிக்கம். சரி. अरे ओ माता जी, नमस्कार कर दो, नमस्कार. மாணிக்கம் வரப்பா. வாங்கப்பா, நீங்க வாங்க, நம்ம போலாம். சேட்டுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு இன்னும் புரியலையா? இந்த இடம் உங்களுக்கு இல்லைன்னு ஆயிடுச்சுல. கிளம்புங்க. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இது சரியா இல்லாம உண்மையா இருந்தா நல்லவங்க இருக்கிற இடத்துல தான் சாமி இருக்கும்னு சொல்லுவாங்க. இது என் மாமா கதிரேசனோட நிலம். இங்க சாமி இருக்குன்னா என் மாமாவும் சாமி தான். இனிமையாவது அந்த நல்ல மனுஷனை பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வாங்க சித்தப்பா போலாம். வாங்க. சரி, புரிஞ்சுக்கிட்டாங்க. வாங்க, நம்ம சாமியை கும்பிடுவோம். அண்ணா, உனக்கு சிறப்பான ஒரு கோயிலை கட்டா. கும்பாபிஷேகத்தை பண்றோம். ஐயா, கூட்டத்தை போட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். ஐயா, பண்ணிடலாம். நிலத்தை விக்க அளக்கலான்னு காலையில போனா பக்கத்து நிலத்துல வேலை செய்யற பொம்பளை ஒண்ணு திடீர்னு சாமி வந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே நம்ம நிலத்துக்கு வந்து என் நிலத்தை விக்க பாக்குறீங்களா, உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு ஒரு இடத்தை காட்டி இங்க தோண்டுங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் தோண்டோம். உள்ள சாமி சிலை கிடக்குது. நாங்க அப்படியே ஆடி போயிட்டோம். ஊருக்காரங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு போயிட்டு அந்த நிலத்துல சாமி இருக்கிறதுனால இது ஆத்தா குடியிருக்கிற இடம், இத விக்க முடியாது, இங்க கோவில் கட்டணும்னு சொல்லிட்டாங்க. எங்க குடும்பத்துல இருக்கிற முகத்தங்கள் எல்லாம் அப்படியே பார்க்கணுமே. இப்ப அவங்களால சொந்தம் கொண்டாட முடியாத இந்த நிலத்தை விற்கவும் முடியாது. அந்த நிலத்தை வாங்க வந்த சேட்டு கோவில் நிலத்தை வாங்க முடியாதுன்னு ஒரேடியா ஓடி போயிட்டான். பாருடா, நமக்கு மேல ஒருத்தன் அவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம கிட்ட சொதப்பினாலும் செமத்தியா மாட்டிருக்காங்கல்ல. இதுக்கப்புறம் அவங்க பணத்தை புரட்ட எந்த சோர்ஸும் இல்லை. கண்டிப்பா இல்லவே இல்லைண்ணா. இந்த ஒரு பொழுது கடந்துட்டா போதும், நாளைக்கு அந்த வீடு நம்ம கைக்கு வந்துடும். அவங்க தெருவுக்கு வந்துருவாங்க. வடிவேலு, என்னடா அண்ணன் நம்மள நடுத்தரில் நிப்பாட்டிடாருன்னு தப்பா எடுத்துக்காத. அவனை அப்படிலாம் விட மாட்டேன்டா. அண்ணா, நீ இருக்கிறப்போ எனக்கு என்னண்ணா கவலை? ஏ அமுதா, நாளைக்கு உனக்கு விடிகிற பொழுது நல்லாவே இருக்காது. மாணிக்கம், ஏய் ஏய், என்னடா மாணிக்கம், நிலத்தை அளந்தாச்சா? சேட்டு நம்ம கேட்ட பணத்தை கொடுத்துட்டாரா?
அப்போ நம்ம வீடு நாளைக்கே நமக்கு சொந்தமாயிடுமா? இந்த கோயில் நம்மளை விட்டு போகாது இல்லையா? என்ன பணம் கிடைச்சதா இல்லையா? அமுதம்மா, பணம் கிடைச்சதா இல்லையா? நீயாவது சொல்லுமா, என்னதான் நடந்துச்சு? என்னத்த சொல்ல, போச்சு, எல்லாம் போச்சு. பழனி பெண் நம்மளை நிம்மதியாவே வாழ விட மாட்டான். திட்ட போட்டு நம்ம நிலத்துல சிலைய வச்சு சாமிக்கே சொந்தமாக்கிட்டான். இது உண்மையா இருந்தா எனக்கு சந்தோஷம் தேக்கா. ஏன்னா என் மாமே சாமி. ஆனா இந்த பையன் திட்ட போட்டு இதை சதி பண்ணிருக்கான். என்னங்க? பரவாயில்ல அமுதா, நான் போய்க்கிறேன். பத்திரம் மூலமா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் நினைச்சா அமுதாக்கு மேலும் மேலும் பாரம் ஏறிக்கிட்டே தான் போகுது. அவ பாரத்தை சுமக்க முடியாத குருடனா யாருக்கும் எந்த உபயோகமும் இல்லாம இப்படி கிடக்குறனே. எனக்கு இருந்த கடைசி நம்பிக்கையும் போயிடுச்சு. இன்னைக்கு ஒரு ராத்திரி தான் இருக்கு. காலையில மொத்த பணமும் கொடுக்கணும். இல்ல இந்த வீடு நம்ம கையை விட்டு போயிடும். என்ன பண்றது? எனக்கும் இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல அத்தை. நேரம் நெருங்க நெருங்க மனசு இன்னும் பாரமா தான் ஆயிட்டு இருக்கு. சரி, விதிப்படி என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். முயற்சியை நாம பண்ணியாச்சு. பலனை மேல இருக்கிறவன் தான் தரணும். அமுதா, நீ செந்தில போய் கூட்டிட்டு வாமா. டேய் மாணிக்கம், நீ கைய கழுவிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். என்னம்மா? ஓ, நம்ம வீட்டுல பாம்பா? என்ன சொல்ற? எங்க எங்க இருங்க. எங்க அமுதா? அசையாதீங்க. என்ன சொல்ற? முன்னாடி தான் இருக்கு. அப்படியே இருங்க. சித்தப்பா, அத்தை. அமுதா, என்னம்மா? சித்தம்மா, என்னாச்சு? என்னம்மா என்னாச்சு? வாங்க இங்க பாருங்க. மாப்பிள்ள அசையாத, அப்படியே இரு. உன் கால் பக்கத்துலயே இருக்கு. இரு, நான் கம்பு எடுத்துட்டு வரேன். ஐயா நாகராஜா, திரும்ப போயிடியா. என் மகனை எதுவும் பண்ணிடாதையா. போயிடியா நாகராஜா. மாப்பிள்ள அப்படியே இரு, அசைஞ்சிராத, அசைஞ்சிராத. மாப்பிள்ள பயப்படாத, பயப்படாத. பாத்தே, வேண்டாப்பா. ஏய் வேண்டாம்டா. ஏய் பாத்து பாத்துடா.
குழந்தைதான். என்னாச்சு? என்னமாச்சு? செந்திலே, உன்னை என்னாச்சு? காப்பாத்தின அந்த நர்ஸ பாம்பு கடிச்சிச்சு போல இருக்குடா. ஐயோ